ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீ வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நீராக இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய தாசனை மறைத்து ஆண்டவரே எங்களுக்கென்று நீ வைத்திருக்கிற உங்களுடைய வார்த்தையும் வசனத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே உங்களுடைய சமாதானமான வார்த்தைகளையும் ஆண்டவரே எங்களுக்கென்று ஆண்டவரே சத்துருக்களை அழிக்கிற வார்த்தைகளை தேவனாய் கர்த்தர் நீர் கொடுத்து ஆண்டவரே, என் தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே என் சபை பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய தாசனை மறைத்து நீர் பேசும் அப்பா. நாங்கள் யாவரும் கேட்கிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.
இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இரண்டாம் ஆராதனையில் பேசும்படி எனக்கு தந்த வசனம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதிலே 4வது வசனங்களுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. வாசிக்க நாம் கேட்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே மட்டும்தான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான். பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். ஹalleluya, ஹalleluya. இவன் வேலை வெட்டி இல்லாத ஆள் இல்லங்கோ. இவன் இஸ்ரவேலின் ராஜா. இவனை விட அதிகமான வேலை உள்ள எவன்டையும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கணும். Look at the world. அவன் நம்பி இருக்கிற குதிரைப்படை, யானைப்படை, அத்தப்படை, இந்த படை, எல்லா படையும் பார்க்கணும். All the different kinds of hosts. ஆனால் அவனுடைய ஒன்றை மனதில் வைத்திருந்தான். One thing he kept in his mind. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், One thing I have asked, அதையே நாடுவேன். I seek after. கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தருடைய ஆலயத்தில் வருவேன், coming to the temple of the Lord, மகிமையை பார்க்க வருகிறேன், to see the glory of God, ஆராய்ச்சி செய்ய வருகிறேன், to search the glory, அவருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதே நாடுவேன். to seek to remain in his temple. வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்றார். One thing
have I desire of the Lord, and I will seek after the desire. அவன் வேற எதையும் அவன் நாடவில்லை. He never seek anything. வேற எதையும் அவன் தேடவில்லை. He don't want anything. வேற எதையும் அவன் பார்க்கவில்லை. He don't want anything. வேதம் சொல்லுகிறது, The Bible says, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கொடுக்கப்படும். first of all, seek the Lord and the kingdom of the Lord, and all things shall add unto thee. நாம் கர்த்தருடைய மகிமையை நாடுகிறதில்லை. We are not seeking கர்த்தருடைய the மகிமையை glory. தேடுகிறதில்லை. Not seeking the glory. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் He என்கிறார். who asks will climb. ஆனால் வேத பகுதியை பாருங்கள், But the Bible நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் என்றார். One thing I have asked unto the Lord. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டால் If you ask unto God for என்னோடு anything, கவனிக்க வேண்டும், அதைத்தான் நீங்கள் நாட வேண்டும். you should follow and seek. என் அருமையான after மகனே that மகளே, thing. Beloved, நான் மிகவும் சிறு வயதிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் நான். in my childhood I accept Jesus. தேவனை முகமுகமாய் பார்த்தவன் நான். Get a privilege to see God face to தேவனோடு face. கூட அதிகமாய் சஞ்சரிக்கும்படி கிருபையை பெற்றவன் நான். Get a privilege to have a fellowship ஆனால் with God. ஒன்று எல்லாம் கிடைத்து விட்டது என்று சொல்லி After we receive நான் everything, ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்டேன். I ask one thing to God. ஆண்டவர் சாலமோனுடைய விண்ணப்பத்தை அருமையாக எண்ணினார். The Lord heard the prayer of ஆனால் Solomon. தேவனே சொன்னாரு, But the Lord said, நீ உன் சத்துருக்களின் பிரானை என்னிடத்தில் கேளாமல் you are not asking the life of your enemy ஜனங்களை வழிநடத்துவதற்கு to guide the people. ஞானத்தை கேட்டபடினாலே Ask the wisdom. இதோ உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், I'm giving the blessing. ஞானத்தை கொடுக்கிறேன், Giving நீ wisdom. கேட்டுக்கொண்ட எல்லாம் கொடுக்கிறேன், I give all. உனக்கு முன்னும் பின்னும் உனக்கு ஒப்பானவன் இல்லை. Before you, after you, there is இந்த no one விண்ணப்பம் like எனக்கு you. உகந்ததாய் இருந்தது. This is acceptable. தாவீது சொன்னான், David said, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். one thing I have ஓ asked. சகோதரனே, Brethren, நீ எதை ஆண்டவரிடத்தில் சரியா கேட்கிறாயோ அதை மட்டும் நாடு. whatever you ask, seek and run after. தாவீது சொல்லுகிறான், King David said, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதைத்தான் நாடுகிறேன். one thing I have desire of the Lord, that I will seek after. நீங்கள் கேட்க வேண்டியதை சரியாய் கேட்க வேண்டும். Perfectly cry unto God. ஒருவரோடு பேசிக் கொள்ளுவார்கள், பரிசுத்த ஆவியாகிய நான் அதை உற்று கவனித்து கேட்பேன் They சொல்லியிருக்கிறார். will speak each other, and the Lord will mind about it. நீ எதை கேட்கிறாய் என்பதுதான் முக்கியம். Important is what you are asking என் to நாமத்தில் God. எதை கேட்டால் அதை செய்வேன் Whatever you சொல்லியிருக்கிறார். ask in my name, I'll do it. அதையே தருவேன் And சொல்லியிருக்கிறார். I will give that. மாற்றி தரமாட்டேன் சொல்லல. Not any change. நீ God என்ன will கேட்டதை grant you. தருவேன் சொல்லுகிறார். I will give ஆனால் the நீ same. நாட வேண்டியது ஒன்று இருக்கிறது. I have to seek one thing. நீ எதை கேட்ட ஆண்டவரே இது நடக்க வேண்டும் என்று கேட்கிறையோ அதை நாடுவாயானால் அதை உனக்கு அவர் தந்தருளுவார். You should seek the things what you ask unto God. He இன்னைக்கு will நாம give you. நாம இன்னைக்கு அப்படி கேட்கிறது இல்லை. We are failed to இன்றைக்கு ask. தலைப்பை கவனிச்சு பாருங்கள். Try to. கேட்டேன், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். I ask unto the Lord. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்கும்போது அதை மட்டுமே நாடுங்கள். If you ask one thing, seek after. அதை அவனுக்கு தராமல் போகவே மாட்டார். He will give you. என் அருமையான மகனை மகளே, Son and daughter, சற்று right? யோசித்து பாருங்கள். Pay attention. இவ்வளவு பெரிய தேவன் Such a great God. கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்க வரணும். To see the glory of God, the temple அந்த of the Lord. ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வரணும். To search. the என் Lord. ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்று What பார்க்கணும். is the benefit the Lord sold for me? அதுதான் கேட்டேன் என்று That சொல்லுகிறார். is the things we should ஒரு நாள் ask. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், Prophet Isaiah. தேவன் உட்கார வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord spoke to him. பரலோக பிதா பேசிக் And கொண்டிருக்கிறார். the Father spoke to them. அப்பொழுது Then என் காரியமா யார் போவார் என்று அவர் கேட்டார். he said, who will go for my job? அவர் கேட்டவுடனே இயேசு வருகிறார், நான் I போகிறேன். am willing to go. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அல்லேலூயா. அவர் கேட்ட உடனே வருகிறார். Immediately here I am. நீ ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற, ஏன் உன் ஆசீர்வாதம் படுத்து கிடக்கிறது எழுந்தல? Why you cannot see your blessing? ஒரு ஜெபத்தின் ஆவிக்குரிய அனுபவத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க Teaching விரும்புகிறேன். you a spiritual prayer நான் experience. கர்த்தரிடத்தில் எதை கேட்டேனோ அதை மட்டும் தான். Whatever we ask unto God should run இன்றைக்கு என்னுடைய after. காரியம் என்ன அதை மட்டும் நாடு. Today, what is my deed? அது Reveal me. நாடுவாயானால் உனக்கு அற்புதத்தை If கொண்டு you வரும். seek after, you will bring ஒரு forth- அல்லேலூயா you சொல்லுங்களேன். will get forth நீ miracle. கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறையோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். Whatever you ask, run after, seek after. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நாம் அப்படி கிடையாது. ஏசாயா 6:8 சொல்லுகிறது, 6 verses நான் 8. கேட்டேன், I asked. உடனே நான் போகிறேன் என்று சொன்னேன் என்றார். Let me go. அதைத்தான் எசேக்கியேல் சொன்னான். Prophet எசேக்கியேல் Ezekiel. என்ன சொன்னான்? What Ezekiel கர்த்தரினோடு கூட பேசினார், நான் கேட்டேன் அதை The செய்வதற்கு. Lord spoke to me, I heard to do. எசேக்கியேல் 1:28 வாசித்து பாருங்கள். Verses 28. எசேக்கியேல் 2:2 வாசித்து பாருங்கள். Verses 2. எசேக்கியேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12 வசனங்களை வாசித்து பாருங்கள். Ezekiel 13 verses 12. எசேக்கியேலின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசித்து பாருங்கள். 43 verses 6 of தேவன் Ezekiel. பேசினது நான் கேட்டேன். I heard the voice of கர்த்தர் God. பேசினதை கேட்டேன். I heard the sound of God. ஆவியானவர் உயரெடுத்து கொண்டு போய் காண்பித்ததை The கேட்டேன். Lord showed me a spiritual அவர் எனக்கு realm. விவரித்து சொன்னதை கேட்டேன். I heard the அவர் என்னை explanation. கடந்து போக சொன்னதை கேட்டேன். I said, நீ cross. கேட்கிறதை விட்டு விடுகிறாய். You are failed to hear.
ஆசீர்வாதம் இல்லை என்று நாம் புலம்புகிறோம். When we crave for the blessings, என் அருமையான மகளே மகளே, son and daughter in Christ, இந்த கல்லுகளிலும் ஆபிரகாமுக்கு குமாரனை உண்டு பண்ண வல்லவராய் He is இருக்கிறார். mighty to make children from அவளை the பெற்ற stone. நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் என்னை நடத்த வல்லமை உள்ளவராய் The இருக்கிறார். Lord whom I serve is mighty to lead me. மந்திரங்கள் வரலாம், Witchcraft may பில்லி come, சூனியங்கள் வரலாம், dark magic may சஞ்சலங்கள் come, வரலாம், sorrows may come, தவிப்புகள் வரலாம், longings may come, தடைகள் வரலாம். hurdles may come. ஒன்றே ஒன்று, Only one thing. தடைகளை உடைக்கிறவர் முன்னாக போகிறார். He will break the hurdles, will go before you. Praise be to God. ஹalleluya. Hallelujah. ஒரே ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். Listen one thing. யோபுவை சோதனைக்குட்படுத்தினார். Job பிசாசு சோதனை கொண்டு வந்தான். this ஆனால் Satan ஒன்று, brought that. But one thing, யோபுவின் ஜீவனை தொட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. God never ever allows Satan ஒரு to touch the அல்லேலூயா life of சொல்லுங்களே. Job. Hallelujah. தானியேலை சிங்கத்தில் போட வைத்தார். They throw down into the அவனுக்கு விரோதமாக சத்துரு எழும்பினார்கள். evildoers came against him. சிங்கத்தில் விழுந்தான். Get into the lion's சிங்கத்தின் den. நடுவிலே கடந்தான். Among the lions சிங்கம் சேதப்படுத்த கர்த்தர் விடவில்லை. But never allow lions to touch எத்தனை Daniel. பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? பேதுருவை சமுத்திரத்தில் முழுக அனுமதித்தார். Peter submerged into ஆனால் water. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், Others say, ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? What is Lord? முழுகி போக அனுமதிக்கவில்லை, கை கொடுத்து He தூக்குகிறார். never allowed to submerge, immediately hold up. ஹalleluya. Praise God. நம்முடைய ஆண்டவர் யாரு? Praise of God. என் நாமத்தினாலே, In my name, என் நாமத்தினாலே, in my name, என் நாமத்தினாலே in my name, எதை நீ கேட்பாயோ whatever you அதையே நாடு. Seek after. அதையே நாடு. Seek after. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்கள். Shadrach, Meshach, and Abednego. நெருப்பிலே போட்டார்கள். Thrown into fire. நெருப்பு கொடுக்கப்பட்டது, Sevenfold. நெருப்பு அனுமதிக்கப்பட்டது. Permitted. ஆனால் நெருப்பு சேதப்படுத்த அவர் அனுமதிக்கவில்லை. He never allowed the fire to touch. இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், Bring a prophecy. தீர்க்கதரிசனமா சொல்றேன், Bring a prophecy. நீ நேற்று வரை வாழ்ந்த வாழ்க்கை வேற. Previous life is இந்த different. கர்த்தருக்கு சவாலாய் சொல்லுகிறார், Challenging நீ you. என்னிடத்தில் கேட்டதை நாடு, Seek whatever you ask unto me. தருவேன், I will give you. அதையே தருவேன். I will give you. ஹalleluya. Praise God. அதையே நாடு. Seek after. ஹalleluya. Praise God. எதை நாடு? கேட்டதே நாடு. கேட்டதே நாடு. ஹalleluya சொல்லுங்களே. Praise the Lord. கேட்டதை நாடு. Seek after. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How awesome. நம்முடைய ராஜாவை கவனித்து Look at பாருங்கள். our king. தாவீது சொன்னார், King David said, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை one கேட்டேன், thing I ask unto God, அதையே நாடுவேன். I will seek after. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. பரிசுத்தவான் பேசுகிறதை நான் கேட்டேன் என்று தானியேல் சொன்னார். Daniel said, I heard the voice of the saint. தானியேல் சொல்லுகிறார், Daniel said, வாசிக்க கேட்போமா? Shall we hear? தானியேலின் புத்தகம் 8 அதிகாரம் 13 வசனத்தை. chapter 8 verses 13. 8:13. பரிசுத்தவானாகிய ஒருவன் பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அல்லேலூயா. Praise the Lord. என்ன கேக்குறான் பாருங்க. What does he heard it? அல்லேலூயா. Amen. நல்லா கவனிக்கணும். Listen. மகளை கவனி. Listen. பரிசுத்தவான் வரதை பேசுறதை அவன் கேட்டானா? He said, I heard one saint speaking. நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது கொடுக்கப்படும். Your prayers will be answered. ஒரு வரைபடங்களை வைத்துக் கொள்ளுங்கள். Draw a map. அந்த வரைபடத்தில் உனக்குரிய காரியத்தை வச்சு வரைந்து கூட கேளுங்கள். Mark your blessings and ask to God. அதையே கேளுங்கள். Ask unto God. அதையே கேளுங்கள். Ask unto God. அதையே கேளுங்கள். Repeat your prayer. வேதம் சொல்லுகிறது, The Bible says, பரிசுத்தவான் ஒருவன் பேசுகிறதை நான் கேட்டேன். I heard one saint speaking. அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் நான் பாருங்க, அடுத்து கேட்டுட்டு வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, ஒரு அல்லேலூயா சொல்ல, பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் அன்றாட பலியை குறித்தும் வாழ்க்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் சாம் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. எதுவரைக்கும் ஆண்டவரே? How long this suffering? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், We may think நம்ம அந்த இடத்துக்கு வர்றதே கிடையாது. we never step into the places. ஒன்றே ஒன்று சொல்றேன், Let me கேட்டுக்கோங்க. say one thing. என் அன்பு பிள்ளைகளே, Children of God. நான் அவர் சமூகத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm standing in His presence. நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேளுங்கள். One thing ask unto God. ஒவ்வொரு நாளும் ஒன்றை கேளுங்கள். Every day. நீங்கள் கேட்டுக்கொள்வதை அவர் செய்ய வல்லவராய் He is இருக்கிறார். mighty to approve your request. சகோதரனே, நம்முடைய வாழ்க்கை 2 பிள்ளை பெற்றிருப்போம். You may have 2 children. ஒரு பக்கம் பிசாசு ஒன்னு இழுத்துட்டு போகும், Once a demon இன்னொரு பக்கம் குடிகார பிசாசு இழுத்துட்டு போகும், drunken spirit may come. இன்னொன்னு ஃப்ரெண்டுகள் இழுத்துட்டு போவான். Friends may pulling out. தடுமாறும், Stumbling. தத்தளிப்போம். Restlessness. என் அருமையான மகனே மகளே, Brothers and sisters. நான் ஒன்றை மட்டும் I சொல்லுகிறேன், said one thing. ஆண்டவரிடத்தில் கேட்கிறது சரியா கேளுங்க. Perfectly ask ஆண்டவரே, God. நான் உம்மிடத்தில் கேட்கிறேன். Lord, I am asking this அப்பா, prayer. நான் உம்மிடத்தில் Father, I கேட்கிறேன். am asking this prayer. நான் அதே நாடுறேன்பா, I will seek அதே after. I நாடுறேன்பா. will seek after the same.
என் அருமையான மகனே மகளே, beloved son and daughter in Christ, நாம் எதை கேட்கிறோம் என்று தான் அவர் கவனித்துக் the கொண்டிருக்கிறார். Lord is very mind about your prayer requests. கர்த்தருடைய ஊழியக்காரன் பேசுறேன், The servant of the Most High நீங்கள் speaks. கேட்டால் நலமா இருக்கும். If you ask, it's good for வாலி you. பிள்ளைகளா, Youngsters, இப்போ உங்களுக்கு தெரியாதம்மா. you do not know. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை Chapter 5 verses 2. நான் வாசிக்க கேட்ப முடிக்க போகிறேன். நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அலையா சொல்லணும். Praise the Lord. என்ன விசுவாச கை தட்டு. Let's all clap. இவன் எவ்வளவு அழகா பாருங்க. Look at here. நான் கண்ணை மூடி படுத்துக்கிட்டேன், I sleep. ஆனா என் இருதயம் மட்டும் வெளிய திறந்து பார்த்து My நிக்குது. heart waketh. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி பாக்குறதே இல்ல. Today டோட்டல் பாடியே தூங்கிடுது. Total body is switched off. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. டோட்டல் பாடி என்ன செய்யுது? முழு சரீரம் முழு சரீரம் மூடி போடு. என் இருதயமோ விழித்திருந்தது. But my heart awaketh. கதவை தட்டுகிற கதவையை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டு கைகளை தட்டி. Praise God. என்ன கை பலமா தட்டுக்கு பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. Praise God. அந்த வசனத்துக்கு மாத்திரம் 3 முத்தம் கொடுங்களையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. ஹalleluya. Praise God. கதவை தட்டுற நேசருடைய சத்தத்தை கேட்டேன். நல்ல கவனிங்களே, சத்தத்தை கேட்டுட்டு என் சகோதரியே, அவர் சொல்றாரு பாரு, He said, சிஸ்டர், my sister, என் பிரியமே, my love. அதுக்கு சவுண்ட் வரலாம். அப்ப பாக்க கொஞ்சிராரு, என் பிரியமே, என் புறாவே, கை தட்டுங்களையா. My கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். dove. Hallelujah. ஹalleluya. ஃபர்ஸ்ட் சத்தத்தை, நேசருடைய சத்தத்தை கேட்டா He heard the voice of the அந்த வாய்ஸ் பாருங்க. Look at here. என் சகோதரியே, என் சகோதரியே, My sister. என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே, கதவை திற. கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களையா. Open to me. பலத்த கைகளை தட்டி. Praise be to God. அல்லேலூயா. Hallelujah. எவனோ ஒருத்தன் ஐ லவ் யூ சொல்றதுக்காக காத்திருக்கிறியே. You are waiting for the ஒருத்தர் ஐ evil லவ் யூ சொல்ல காத்திருக்கிறார், கதவை தட்டுறார். கை A தட்டி person வரலையா is சொல்லுங்க. ready to share his love. Say hallelujah. Hallelujah. Amen. Amen. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது When I accept Jesus Christ, அற்புதங்களை செய்த போது என் குடும்பத்துல எங்க அம்மா என்னெல்லாம் எல்லாரும் விட்டு வெளில போடான்னு சொல்லிட்டாங்க. என்ன my family household said, get out from ரொம்ப this house. கஷ்டப்பட்டேன். I was suffered ஏன் தெரியுமா சொல்றேன்? because அவங்க லவ் எல்லாம் பொய்யா இருந்துச்சு. their love is failed. But the love of இயேசுவின் Jesus, அன்பு. love of Jesus. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Amen. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, இயேசு அப்பா உமக்கு நன்றி, ராசா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி, உடையும் தந்து உறவிடமும் காத்து வந்தி, உடையும் தந்து உறவிடமாய் காத்து வந்தி. அப்பா ராசா இயேசு அப்பா கடந்து வந்த பாதைகளை கண்ணீரோடு கர்த்தாவே நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா ராசா இயேசு அப்பா ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறேன்பா. I am with you ஆனா தூக்கினார். and carried out. இன்னைக்கு நினைக்க முடியாத இடத்துல வைத்தாலும் Today the Lord bless you. ஒன்று மட்டும் சொல்லுவேன், Let me say one thing. நம் பெத்த மக்களா, My children, நீ அவரிடத்துல எதை கேட்டு அதை மட்டும் நாடு. whatever you ask unto God, seek after. அருமையானதுடைய பிள்ளைகளே, Beloved children, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவர் சொல்லுவாரா, he will say, என் மகள், என் சகோதரியே, my sister, என் புறாவே, புறாவே, my dove, என் என் பிரியமே, பிரியமே, என் உத்தமியே, நீ ஒருத்தி. my undefiled.
எப்படி 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 My நீ undefiled. ஒருத்தி தான். You are என் undefiled. தலை என் தலை பனியினாலும் ஆ என் தலை மயிர் ஆ. இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைகிறதம்மா. My head is filled with the dew தட்டுவாரா of the night. He will knock your தட்டுவாரா. door, knock your heart. தட்டுவாரா. He will knock your heart. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். One thing I asked to God, நடந்த ஒரு உண்மையின் சம்பவம். a true incident. ஒரு குடும்பத்தில் 2 ஆம்பளை பிள்ளைங்க In பிறந்தாங்க. a family there are 2 children. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகள் வேதாகமத்திலே பிறந்தாங்க. They are in the scripture. வேத வசனத்தின்படி பிறந்தாங்க. According to the word. வாக்குத்தத்தத்தின்படி According to the பிறந்தாங்க. promises. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்து பிறந்தாங்க. After a very long time she gave birth. நல்லா கவனிக்கணும். Listen. ரொம்ப நாள் குழந்தை இல்லை. After a very long time. மலடி என்ற ஒரு பட்டத்தை சுமந்திருந்தாள். She was called a barren. நம்முடைய மிப்பதாக்களின் தகப்பனாகிய ஒருத்தி One of our ancestors மிகவும் வேதனைப்பட்டாள். suffered a lot. அப்பொழுது ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு 2 பிள்ளை ஒரே பிரசவத்துல பிறக்குது. And she gave birth 2 children. ஒருத்தவன் பேர் ஏசா, இன்னொருத்தவன் பேர் யாக்கோபு. One is Esau, another one is கரங்களை Jacob. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. Let us all clap. நடந்தது என்ன தெரியுமா? What happened? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஈசாக்குக்கு தன்னுடைய மூத்த மகன் ஏசா மேல ஒரு பெரிய ஆசை, Isaac have a desire upon his ஒரு பெரிய பிரியம். very desire. அவனை ரொம்ப நேசிப்பான். He loves so much. இவன் எப்பயுமே அம்மா பிள்ளை. He always running after அம்மாவே mother. சுத்திக்கிட்டு உட்கார்ந்திருக்கும். Running after mother. அவன் தகப்பன் ஈசாக்கு கூப்பிடுறார். Isaac called him. என் மகனே ஏசா, My son Esau. இங்கே வா. Come here, man. நான் உன்னை ஆசீர்வதிக்க தீர்மானிச்சிட்டேன். I decide to bless you. நீ போய் வனத்துக்கு போய் Go to the field. உன் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போய் Take your weapons. ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் Take your ஒரு நல்ல weapons. மிருகத்தை அடிச்சு Hunt a good எனக்கு beast. ருசியாய் கொண்டு வந்து Prepare a food. எனக்கு கொடு, Prepare a நான் food. உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்றார். Let me bless you. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? வாசிக்க கேட்போமா? Shall we hear it? ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் Genesis 27. 7-8 வசனத்தை. 7 and 8. நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களையா. அல்லேலூயா. Amen. அந்த அம்மா நிக்குது. This mother அந்த அம்மா நிக்குது. standing nearby. ஏன்னா இவர் பிதா. Because he was father. பிதாக்களின் தகப்பன். Leader. 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர். Blessed person. நடுங்கிட்டே அந்த கூடாரத்தில் நிக்குது. Standing nearby. அது கேக்குது. She heard it. உன்னை தம் பையனை கூப்பிடுது. He called the elder son. யாக்கோபு. Jacob. டே தம்பி யாக்கோபு. My son Jacob. இங்க வா இங்க வா. Come here quickly. என்னம்மான்னு கேக்குறான். He said what? உங்க அப்பா உங்க அண்ணனை ஆசீர்வதிக்க போறானா? Your father is going to bless you. அவர் சொன்னதை நான் கேட்டேன்டா. I heard it. இப்ப நான் சொல்றதை நீ கேளுடா. Now you listen what I am saying to do. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்க கேட்கலாம். ஆகையால் என் மகனே என் சொல்லை கேட்டு கையை தட்டி வரலையா சொல்லு. தி கிளாப். என்னுடைய விசுவாசத்தை ஆதியிலிருந்து அன்புக்குள்ள கொண்டு வருவேன். Get into my first love. என் ஜெபத்தை விட்டுட மாட்டேன். I will never give up my prayer. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in சற்று Christ. யோசித்து பாருங்கள். எத்தனை மகத்துவம் நிறைந்த வார்த்தைகள். What a powerful word it is. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று Our பாருங்கள். God is awesome. வேதம் அப்படியே The சொல்லுகிறது. Bible says. அதைத்தான் ஆதியாகமத்தின் புத்தகத்தை பாருங்கள். Genesis 24ஆம் அதிகாரம் 47-48 வாசிக்க கேட்போமா? 7 and 8. அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். கையை தட்டி வரலையா சொல்லுங்களேன். தி கிளாப். Praise the Lord. தம்பி, நீ யாருடைய பொண்ணுபான்னு கேட்டானா? யாரு? said, whose daughter art thou? எலியேசர். This Eliezer. ஆச்சரியப்பட்டான். He was surprised. இவ்ளோ கொட்டக தண்ணி மொண்டு ஊத்திட்டானடா. She walked perfectly. நீ யாருடைய மகள் என்று கேட்டான். அதற்கு அவள், ஆனா பாருங்க, அவனுடைய எஜமானன் ஆபிரகாம் சொல்லி அனுப்பின அட்ரஸ் அதுதானான்னு புரிஞ்சு கொள்ள வந்தான். He came to confirm the voice of his master. நீ யாருடைய மகள் என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றான். அப்பொழுது அவனுக்கு காதனியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். கைகளை தட்டி வரலையா சொல்லுங்களே. அல்லேலூயா. சரியா நடத்தினாராம். Perfectly. அவன் ஆபிரகாமிடத்தில் ஒன்றை கேட்டான், அதையே நாடினான். Seek after. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. அதையே நாடுகிறான். Seek after that same. ஒரே அப்பனுக்கு 12 பிள்ளைங்க பிறந்துச்சு.
இந்த 12 இயருக்கு children born for one கேட்டு father. ஆசீர்வாதம் வாங்கினானே யாக்கோபு. Jacob ஒரு was அல்லேலூயா சொல்லணும். Amen. சத்தமா சொல்லணும். Praise the Lord. அவனுக்கு 12 புள்ள He பிறந்துச்சு. gave birth 12 children. 12 புள்ள 10 புள்ள கேட்கவே இல்ல. 11 failed to ask. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 37 14, 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரனுடைய சேமம். நல்லா கவனிங்க. தாய் சபை பேரன் போறான் பாருங்க. யாருடைய பேரன் அவன்? தாய் சபையினுடைய பேரன். ஒரு அல்லேலூயா சொல்லணும். யார் அவன்? பேரன். யாரு? யோசேப்பு. அப்பொழுது யாக்கோபு சொல்றாரு, உன் சகோதரனுடைய சேமம், உன்னுடைய சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். நல்ல கவனிங்க. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி அவன் பாருங்க அப்படியே யோசனைக்குறான். இங்கதானே இருந்தாங்க. ஒரு மனுஷன் அவன் வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அதான் ஆண்டவர் கேக்குற கேள்வி. ஆண்டவர் கேட்டார் மரியாளை பார்த்து, மரியாளே நீ என்ன தேடுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஒரு அல்லேலூயா சொல்லணும். அதுக்கு அவ சொல்றா, தோட்டக்காரன் என் ஆண்டவரை தேடுகிறேன் சொன்னான். எத்தனை கிருபை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. அவன் நான் என் சகோதரரை தேடுகிறேன். அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள். தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். கை தட்டியா. Praise God. Amen. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. நிழலா போற ஆண்டவர் கூடவே. The Lord also going with Joseph, sir. தோத்தானுக்கு போறாங்கப்பா. கேட்டம்பா. I heard it, they are going to Dothan. கேட்டம்பா. I heard them say. தோத்தானுக்கு போறத நான் என்ன பண்ணேன்? I heard them. கேட்டேன். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தார். கை தட்டி வர அல்லேலூயா சொல்லியா. Found them in Dothan. நீ கேட்கிறதை தொடர்வாயானால் உனக்கு கொடுக்கப்படும். If you run after, you can. நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடினேன். One thing I asked unto God, and அவன் தோத்தானை நாடி போனான். He went after his சகோதரரை brothers சந்தித்தான். to meet. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு நான் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். Sing a prophecy. நீ எதை நாட போகிறியோ whatever you seek, அதையே கேளு. seek after. அதையே கேளு. Seek after. அதையே கேளு. Seek after. அதை உனக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற வேதத்தை எடுத்து உன்னை எழுந்திருப்போம். With faith stand with Bible. இயேசுநாதர் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நிக்க வைங்க. Bring Jesus Christ. உங்க பிரச்சனையை ஒரு பக்கம் நிக்க வைங்க. Cast out your problem. உங்களுடைய தேவையை ஒரு பக்கம் நிக்க வைங்க. Place it your needs. எல்லாத்தையும் அவர்ட்ட சொல்லுங்க. Share. என்னன்னு சொல்லணும்? நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். சாதுபால் சாலமன் சொன்னதையும் கேட்டேன். அவர் பிரசங்கித்த பிரசங்கத்தையும் கேட்டேன். அந்த பிரசங்கத்தையே நாடுவேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த பிரசங்கத்தையே நாடுவேன். அவமானத்தின் நடுவில் இருக்கிறாயோ? Are you among reproach? நெஞ்சு கிழிந்து போகும்போது உன்னை காய குத்தி இருக்கிறார்களோ? Are you wounded? வேதனையால் நிறைந்திருக்கிறாய். Are you full of agony? நீ கேட்டுக்கொள்வதை அவர் செய்வார். He will grant your prayers. நீ கேட்டுக்கொள்வதை அவர் He செய்வார். will grant your request. ஒரே ஒரு வார்த்தை தான் தியானிக்க Only போகிறோம். one word we are going to meditate. 1 சாமுவேலின் புத்தகம். 1 Samuel. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Let us all turn your pages. 1 சாமுவேல். 1 Samuel. எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாம் அதிகாரம். First chapter. அதிலே 20வது வசனத்துக்கு முத்தம் கொடுங்கள். Verses 20. சில நாள் சென்ற பின்பு. அப்படி நிறுத்திக்கோங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சில நாள் ஆயிடுச்சு இல்லையா? சில வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இதை மைண்ட்ல வச்சுக்கோ. தீர்க்கதரிசனம் சொல்றேன். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நல்ல கவனிங்கள், ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. கர்த்தரிடத்தில் நான் அவனை கேட்டேன். யாரை கேட்டேன்? சாமுவேல் என்றால் நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று அர்த்தம். Samuel means I have asked of
the Lord. Amen. Amen. சாமுவேல் அர்த்தம் என்ன? I have asked of the Lord. கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே பைபிளை கீழே வச்சு ரெண்டு கையை உயர்த்திக்கணும். கண்ணை திறந்துக்கோங்க. கண்ணை திறந்துகிட்டு ஒரு தடவை அப்படி படிங்களேன். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அந்த சாமுவேலின் தேவன் நம்முடைய தேவன். The God of Samuel is our God. நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளுவாய். You can claim your நீ blessing. கேட்கிறதை பெற்றுக்கொள்ளுவாய். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே முழங்கால் படிட்டு இருப்பதை அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் என்று சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, அதையே அவன் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே வருகை வர வரைக்கும் நாங்கள் பிடித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்கள் உம்மிடத்தில் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எப்படி அதை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே தட்டுகிற சத்தத்தை ஆண்டவரே என் ஜனங்கள் கேட்கும்படியாக ஆண்டவரே அப்பா அநேக கதவுகள் ஆண்டவரே அப்பா மூடப்பட்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே அந்த இருதய கதவுகளை என் தேவனாய் கர்த்தர் திறந்து ஆண்டவரே என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவை, என் உத்தமியே என்று ஆண்டவரே கதவை திற என்று ஆண்டவரே என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்னது போல ராஜா. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்திருக்க அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அண்ணால் ஆண்டவரே சில நாளுக்கு முன்பாக நான் ஒரு குமாரனை கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த குமாரனை கொடுத்தபடி நான் ஆண்டவரே சாமுவேல் என்று பெயரிட்டது போல ராஜா. ஆண்டவரே சாமுவேல் என்றால் ஆண்டவரே கேட்கப்பட்டது என்று ஆண்டவரே அர்த்தம் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்மண்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவரே என் தேவன் கேட்டு அதற்கு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே மெய்யாகவே ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அந்த கேட்கிற அனுபவத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் கேட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மூலமாக வசனத்தின் மூலமாக ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தை அத்தனையும் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக நாங்கள் கேட்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அதை அப்படியே நாங்கள் கடைபிடித்து நடக்கும்படியாக ஆண்டவரே அநேக சாட்சிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம், அதை தேவன் நிறைவேற்றினார் என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் சாட்சி உண்டாகி ஆண்டவரே பிள்ளைகள் சாட்சி கொடுக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை ஆண்டவரே நடத்தட்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். Let me pray for you. எங்கள் அன்பு நிறைந்த தந்தையே, our loving Father, உலக இரட்சகரே, Savior of the world, எங்களுக்காகவே அன்பு காட்டுகிறவரே, favor for us, உம்மிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ whatever we ask unto thee, அதை பிதா எங்களுக்கு தருகிறார். Father has gave. தாவீது சொன்னார், King David said, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், one thing I ask unto அதையே God, நாடுவேன் I will என்றார். seek after. இந்த செய்தியை பார்த்த கேட்ட என் மக்கள் எதை உம்மிடத்தில் கேட்கிறார்கள் Whatever my children ask, அதை அவளுக்கு கொடுத்து grant them, அவர்களை ஆசீர்வதித்து and bless them. இவர்களும் ஆபிரகாமின் குமாரர்கள், They are also children of Abraham. ஆபிரகாமின் குமாரத்திகள் Children- என்பதை child- நிரூபித்து காட்டும். Prove that. இயேசுவின் நாமத்தில் நிரூபித்து Jesus' காட்டும். name prove. ஒவ்வொருடைய கண்ணீரை தொடையும். Wipe up their tears. அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்றே whatever he said, உம்முடைய நாமத்தினாலே in your name, ஆண்டவரே இவள் கேட்டுக்கொள்ளுது Lord, whatever அதை they ask, கொடுத்து விட்டீர் give. என்று இருதயத்தில் மனப்பூர்வமாய் நம்பி Faithfully we believe. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி Father, Son, நாமத்தில் the Holy Spirit. வேண்டுதல் சொல்லி ஜெபிக்கிறேன் We pray, Father. நல்ல பிதாவே. Good Father. ஆமென் ஆமென்.